இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஜீவா நடித்த படம் அகத்தியங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த அகத்தியங்கிற படம் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டில் நடந்துச்சு. அதாவது இறந்த காலத்தில்னா பிரிட்டிஷை ஆட்சி செஞ்ச காலத்தில் வந்து ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. பிரிட்டிஷ்காரத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கான். அங்கே வேலை செய்கிற இந்தியன் மக்கள் எல்லாத்தையுமே அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே வந்து கொடுமைப்படுத்தியிருக்கான். அங்கே பாஸ்டில் நடக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் வந்து தெரிய வருது. இந்த படம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஜாக்சன் துரை படம் பார்த்துருப்பீங்க. ஜாக்சன் துறையில் அந்த சத்யராஜ் படம், அந்த படத்தில் வர மாதிரி தான் வந்து இந்த படமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே வந்து அதாவது அந்த கிங்டத்துக்குள்ளே மட்டும் அங்கே பழங்காலத்தில் வந்து நடந்த விஷயம், அதே விஷயம் வந்து திரும்பி திரும்பி இந்த கோட்டைக்குள்ளே வந்து ரிப்பீட் ஆகுது. அந்த ரிப்பீட் ஆகிற விஷயம் வந்து இவங்க ஏதோ ஒரு பொருளை தேடி வந்து உள்ளே வராங்க. நம்ம ஜீவாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் ஹீரோயினும் உள்ளே தேடி வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க அந்த பேயோட நடமாட்டம் இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து அழுகிறதும், அப்புறம் அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இந்த கிங்டத்துக்குள்ளே வந்து யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ இந்த அரண்மனைக்குள்ளே வந்து இந்த உருவம் வந்து அந்த உருவம் வேறு வந்துட்டு இந்த கிங்டத்துக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் போயிட்டுருக்கும்போது அவங்க கூட நல்லாவி கெட்டாவின்னு எல்லாமே கலந்து அந்த அரண்மனைக்குள்ளே வந்து உலாவிட்டே இருக்குது. அதனால் வந்து ஜீவாவுக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷன் ஆகுது. அப்புறம் ஒரு க்ளூவும் கிடைக்கிது. என்ன க்ளூனால் அது அர்ஜுன் கிட்டேருந்து தான் ஒரு க்ளூ கிடைக்கிது. எப்படியாவது நியாயத்தை நிலையாட்டி ஆகணும், அப்புறம் உண்மையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் ஜீவா வந்து இந்த கோட்டையை விட்டு வரக்கு வந்து மறுக்கிறாரு. எப்படியாவது உண்மையை வந்து கொண்டே வந்தாகணும், இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ஜீவா வந்து துடிக்கிறாரு. அப்புறம் அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து மேக்ஸின் கிங் அர்ஜுனை வந்து கொண்டதும், அதுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த தமிழ் மக்களை வந்து சூறையாடுறதும் கொடுமைப்படுத்துறதும் அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்காரு. இது வந்து தெரிய வருது. அதனால் வந்து அவங்ககிட்டேருந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு வந்து நம்ம ஜீவா வந்து திரும்பி அந்த பிரிட்டிஷ்காரனை வந்து பழி வாங்கணும்னு பார்க்குறாரு. அந்த பிரிட்டிஷ்காரன் ஆவி மட்டும் இந்த கோட்டைக்குள்ளே சுற்றிட்டுருக்கான். அந்த பிரிட்டிஷ்காரோட ஆத்மா இன்னும் அழியலை அப்படின்னு அவருக்கு வந்து ஜீவாவுக்கு வந்து தெரிய வருது. அதனால் அந்த பிரிட்டிஷ்காரனோட ஆத்மா வந்து எப்படியாவது அழிக்கணுன்ட்டு வந்து அவர் கையில் இருக்க அந்த தீபந்தத்தை எடுத்து அந்த பிரிட்டிஷ்காரனோட அந்த சாவு பெட்டியில் வந்து போடுறாரு. அடக்க பெட்டியில் போட்டதுக்கப்புறமா வந்து அந்த பிரிட்டிஷ்கார பணம் வந்து எரியுது. எரிஞ்சதுக்கப்புறமா அது பாஸ்ட்லேயே நடக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்புறம் அந்த ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பேசுகிறது கண்ணை கட்டி அது எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கிறது வந்து இங்கே ப்ரெசண்ட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு டைம் ட்ராவல் ஆட்டம். அப்புறம் 2 பேத்துக்கும் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஃபைட் நடக்குது. ஜீவாவுக்கும் அப்புறம் அந்த பேய்க்கும். அது அந்த படத்தோட